உடைய கீவேர்டு திறவுகோல் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதாவது இந்த காலத்தை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது இப்போது ஒரு 2 மாதம் கழித்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த கல்யாணம் நடக்கிற நாளுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குதுங்க. அப்படிங்கும்போது அந்த வீட்டார் எப்படி இருப்பாங்க? 1 மாதம் முடிஞ்சு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? இன்னும் 15 நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருப்பாங்க? இன்னும் 1 நாள் தான் இருக்குது அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரிலாக்ஸாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போது காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போது அதாவது சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் தாமதமாக கிளம்பும்போது சொல்லுவாங்க, நேரம் போகுதா வருதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும், 9 மணிக்கு கிளம்பணும். சில பேர் அப்போ தான் 8:45 8:30 தான் அவங்க அப்போ தான் பாத்ரூம்லேயே போவாங்க. அப்போது அதாவது எப்படின்னா, சில மந்தமான ஆட்களுக்கு என்ன அப்படின்னா, 6 மணிக்கு ஆராதனைன்னா 6 மணிக்கு தான் பாத்ரூம்லேயே போவாங்க. அப்படி யாரும் அங்கே இருக்கீங்களா? 8 மணிக்கு ஆராதனை அங்கே அதான் அவங்களுக்கு 8 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா அங்கே 8 மணிக்கு தான் அங்கே அலாரமே வைப்பாங்க சில பேர். புரியுதா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஒரு நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு ஆராதனை நாளோ நேரமோ அப்படின்னா அது மைண்டுக்குள்ளேயே ஓடணும். அல்லேலூயா. சனிக்கிழமை உங்களுக்கு உங்கள் இருதயம் எப்போவுமே விழித்திருக்கணும். அப்படி விழித்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் எப்போ 1:30 மணி 2 மணிக்கு தான் படுக்கிறேன் சனிக்கிழமை நைட்டு. ஆனால் நான் மெசேஜ் கொடுக்கறதுனால மட்டும் நான் சொல்லலை, நான் விசுவாசியாக இருந்த நாட்கள்லையும் அப்படி தான். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா நம்ம காலையில் தூங்கிடக்கூடாது, நேரமாகிடக்கூடாது, டைமுக்கு நம்ம போய் உட்காந்து ஆகணும். எப்போவுமே ஆராதனை நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்தை நீங்கள் முன்னாடி வச்சு கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க. சரியா? இன்றைக்கி நான் புதன்கிழமையை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்க, அதனால் அந்த டைமை நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு 7 மணிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட வாங்கன்னு நான் சொல்கிறது காரணம், இது பகல் நேரம் வேலைக்கு போயிட்டு வரீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஆராதனைக்கு வர்ற விஷயம். அப்போ இந்த காலத்தை அறிந்திருக்கிற அந்த அறிவு இங்கே சொல்கிறாரு, காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்கணும்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நாள் ஆக ஆக நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? புரியுதா? பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசில் விழுந்து கவனிப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆகும். சரியா? அதாவது முதல்ல ஒரு பதட்டத்தோடு செய்வோம், அதுக்கப்புறம் அதை நிதானமாக செய்வோம். சரியா? ஆனால் அலட்சியம் தான் வந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஐயோ ஆண்டவர் கோச்சிக்குவார், ஆண்டவருக்கு கஷ்டமாக, ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அப்படியே ஒரு துடிப்பு இருக்கும். சரியா? நாளாக நம்ம ஆண்டவர் தானே இல்லையா? நம்ம ஆண்டவர் தான். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துலேயும் நம்ம ஆண்டவர் தான் இல்லையா? 10 வருஷம் கழித்து நம்ம ஆண்டவர் தான், 40 வருஷம் கழித்தாலும் நம்ம ஆண்டவர் தான். ஆனாலும் அவருடைய ஸ்தானம் குறைந்து போகலைல்ல. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை இல்லையா? அவருடைய வல்லமையும் குறைஞ்சி போகலை, அவருடைய ஸ்தானமும் குறைஞ்சி போகலை. அப்போ அந்த ஸ்தானத்துக்குரிய மரியாதையை கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அதுதான் நாளாக நம்ம கர்த்தருக்குள்ளே நெருங்குகிற காரியமும் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமும் இன்னும் ஒரு ஷார்ப்பாக நம்முடைய மனசாட்சி கூர்மையாக்கப்பட்டு, ஒரு காலத்தில் இதெல்லாம் பரவாயில்ல நினச்சதெல்லாம் ஐயோ இல்லை, இது கர்த்தரை வேதனைப்படுத்தும், நம்ம இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது
நாளுக்கு நாள் காலத்தை அறிந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அலட்சியமாக இருக்க மாட்டோம். அந்த காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி இருக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்போ நமக்கு இன்னும் அதிக சமீபமாக இருக்குது, இன்னும் கிட்ட வந்துருச்சு. இதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து சபைக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போன வாட்டி வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு, என்ன வசனம் அது? எபேசியர் 5:14 வாசிங்க. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நீ தூங்குகிற நீ அப்படின்னா இந்த தூக்கம் ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய தூக்கம் அதாவது இப்போது சில பேருக்கு திடீர்னு ஒரு மயக்கம் ஆகிடுவாங்க. மயக்கமாக இருக்கிறவங்களுக்கு அல்லது சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கில் கூட என்ன செஞ்சிருவாங்க, மயக்கமாக விழுந்துருவாங்க. இமிடியேட்டாக அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? இமிடியேட்டாக அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா தூங்குகிற நிலையிலேருந்து மரித்தோர் நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான். சில நேரத்தில் சரி இந்த ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கலாம், அல்லது இந்த ஒரு வாரம் நம்ம இப்படி இருந்துக்கலாம், அல்லது இந்த ஒரு வாரம் ஒரு தப்பை பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சில காரியங்களில் ஒரு வாட்டி 2 வாட்டின்னு ஆரம்பிக்கிறது அது தூங்குகிற அனுபவம். ஆனால் பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருக்குதோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் நம்மளை அப்படியே இருக்க வச்சுட்டு இப்போ இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்றவாங்க. அதாவது எத்தனையோ நான் ஊழியக்காரங்களை கூட பார்த்துருக்குறேன். ஆரம்பத்தில் ஒரு சினிமாங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க, ஒரு சீரியல் அப்படிங்கிறத பாவம்னு சொல்லுவாங்க. நாளடைவில் அவங்களே அதிலெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பாஸ்டர், அதிலெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவியையும் சீரியலையும் பார்த்துட்ருக்கிற சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு நான் போயிட்டு ஷாக் ஆகியிருக்கேன். இவங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தவங்க. அப்போ அந்த தூங்குகிற நிலைமையிலேருந்து இப்போ அடுத்த மரித்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டான். ஏன்னா ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆராதனை நடத்துகிறோம், 4 பேருக்கு ஆலோசனை சொல்கிறோம், அதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது. இப்போது சவுலுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விலகுனது தெரியாது, புரியுதா? தெரியாது. இப்போது ஆண்டவர் எப்போவுமே நமக்குள்ளே வரும்போது ஆர்ப்பாட்டத்தோடு வருவார். ஆனால் விலகும்போது டீசெண்டாக அப்படி என்ன செய்வார்? நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது. அந்த மாதிரி ஆண்டவர் அமைதியாக விலகிடுவார். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால் அதாவது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் மாறி போயிடுவோம். அதுதான் இந்த தூங்குகிற நிலைமையிலேருந்து அடுத்தது மரித்த நிலைமைக்கு கொண்டு போகிறது. மரித்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் மரித்த ஆளை ஏதாவது சொன்னால் ஏதாவது கோபம் வருமா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், ஒரு பாஸ்டர் யாரையுமே நம்ப முடியல பாஸ்டர் அப்படின்னாராம். அப்போ நீ நேராக என்ன செய், நான் சொல்கிற ஆளை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு போ. அந்த கல்லறையில் ஒருத்தர் உள்ளே படுத்திருப்பார். அவரை நீ எவ்வளோ வேணாலும் நம்பு, ஏன்னா அவர் உனக்கு துரோகமே பண்ண மாட்டார். ஏன்? செத்தே போனார் இல்லையா? அப்போது இன்னொன்று, யாரையும் நம்ப முடியல அப்படின்னா யாரை நம்பலாம் அப்படின்னா கல்லறையில் படுத்திருக்க ஆளை நம்பலாம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நாசியில் சுவாசம் உள்ள ஒருத்தனையும் நம்பாத. அப்போ சுவாசம் இல்லாத யார்? செத்து போனவன் இல்லையா? இப்படி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா சுவாசம் இல்லாமல் மரித்து போனவர்களுக்கு இப்போ நீங்கள் செத்து போன ஆள்கிட்ட போய் நீங்கள் கிச்சு கிச்சு முட்டினா சிரிப்பாரா? ஊசி எடுத்து குத்துனா ஐயோ அப்படின்னு வரா? எதுவுமே தெரியாது, உணர்வே இருக்காது. அதுபோல தான் பிசாசு நம்மை முதலாவது மந்த நிலைமைக்கு கொண்டு போய் அப்புறம் தூங்குகிற நிலைமைக்கு கொண்டு போய் அப்புறம் நிரந்தரமாக, அதாவது ஒரு இதெல்லாம் நீங்கள் இடறி போகிறதுக்காக சொல்லலை, எச்சரிப்புக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். அவர் வீட்டுக்கு பிராமின்லேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். அவர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார்.
அவர் வந்து ஒரு ரொம்ப பிரபல்யமான ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு உள்ளே போயிருக்காரு. போனால் சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது. சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்த உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ ஒரு பெரிய ஊழியக்காரர் வீட்டில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவர் உள்ளே போன உடனே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணாராம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை தம்பி அப்படின்னாராம். எப்படி? ஆனால் உலகம் என்ன நினச்சிட்டு இருக்குது? அவர் ஒரு பெரிய ஆவிக்குரியவராக நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனையே பிசாசு வந்து தூங்க வச்சு சாகடிச்சிருக்கானா, விசுவாசிகள் ஏமாத்துறோம். இன்றைக்கி தம்பி ஜோயலுடைய ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது பிசாசு வந்து சின்ன சின்ன காரியங்களை விட்டு வைக்கும் பொழுது இது தானே, இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டு வைக்கும்போது நிரந்தரமாக நம்மளை என்ன செஞ்சிருவான்? சாகடிச்சிருவான்னு. இதே டாபிக் மாதிரி தான் எடுத்தார். அப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவையே வந்து விசுவாசத்தில் வீழ்த்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். பிசாசுடைய நம்பிக்கை இயேசு யாருன்னு தெரியும். அவரை சோதனையில் விழ வைக்க முயற்சி பண்ணினான்னா அப்போ அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? என்ன தான் நீ தேவகுமாரனாக இருந்தாலும் உன்னையும் என்னால் பாவத்தில் விழ வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு முயற்சி பண்ணினான். தோற்று போனாங்கிறது ரெண்டாவது விஷயம். அவன் நம்பிக்கையை பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு ஒரு சின்ன பூனைக்குட்டி இருக்குது. அந்த பூனைக்குட்டி போய் ஒரு யானையை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதோடைய நம்பிக்கை என்ன? ஒரு யானையை கூட தள்ளி விட்டுலாங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவையே விழ வைக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் உங்களையும் என்ன பண்ணுவான்? புரியுதா? அதுக்கு தான் அந்த தூக்க நிலைமைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம நல்லா அசந்து தூங்கிட்டோன்னா வீட்டுக்குள்ளே யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு வருது என்ன தப்பு வர போகுதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கணும். எங்கெல்லாம் நம்ம மந்த நிலைமைக்குள்ளே போயிட்டுருக்கோம், நம்ம எங்கெல்லாம் ஒரு தூக்க நிலைமைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம், அதான் காலத்தை அறிந்தவர்களாய். சொல்லுங்கள், காலத்தை அறிந்தவர்களாய். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சுற்றிலும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இப்போது சவுளுடைய அழைப்பு பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலரை காப்பாற்ற வேண்டியது. அதைத்தான் ஆரம்பத்தில் செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணான்? அவனுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவா மாறிச்சு? முழுக்க முழுக்க தாவீதை கொல்லணும். ஒரு விசுவாச வீரனை கொல்லணும். ஒரு தேவ பக்தி உள்ளவனை கொல்லணும். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கோங்க. விசுவாச வீரனை கொல்லணும், தேவ பக்தி உள்ளவனை கொல்லணும், அடுத்தது தேவனுக்கு பிரியமானவனை கொல்லணும். அப்படியே இந்த 3 வார்த்தையும் அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கொல்லணும், நமக்குள்ளே இருக்கிற தேவ பக்தியை கொல்லணும், நமக்குள்ளே இருக்கிற தரிசனத்தை அழிக்கணும். இப்போ தாவீதை கொன்னால் தாவீதோட தரிசனம் முடிஞ்சு போயிடும். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசமும் தேவ பக்தியும் நமக்குள்ளே இருக்கிற தரிசனமும் இப்போ தாவீதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நம்ம இப்போ எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பிசாசை அழிக்கிறது இல்லையா, இல்லை நமக்குள்ள தேவன் கொடுத்த தேவ பக்தியையும் பரிசுத்தத்தையும் காலி பண்ணுறதா? அப்போ தூங்குகிற நீ யாரை விட்டு எழுந்திரிக்கணும்? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஊழியக்காரருடைய வீடு தான். நான் திரும்ப நான் இதையே சொல்கிறேன். நான் என்றைக்கு இது சொல்ல மாட்டேன் இப்படிலாம். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ளே போகிறேன். அவர் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவர் வீட்டில் உள்ள சில பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க பின்மாற்றத்தில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் ஓடுது. நான் போய் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, ஃபஸ்ட்டு போடுறாங்க டிவியில் அதெல்லாம் போடுறாங்க அப்படின்னும் போது, அப்போ அவங்க போடுறாங்கன்னு நீயே உட்காந்துட்டு இருக்கிற? மரித்தோரை விட்டு நீ என்ன செய்யணும்? எழும்பணும். எங்கே ஒரு காரியம் தவறாக இருந்தாலும் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் 1வது சங்கீதத்தில் தெளிவாக சொல்கிறார்ல. என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி. அப்படின்னா நடக்கிறது யார் கூட நடக்கிறோம்? துன்மார்க்கன். ஏன்னா நான் சொன்னேன்ல, விசுவாச ஓட்டத்தில் ஆரம்பிக்கும் போது சில ஆட்கள் நம்மளோட சேருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்ன பிரதர் இதை போய் பெருசாக சொல்கிறீங்க பிரதர்? அப்போ அவனோட சேர்ந்து நடந்தால் அவன் ஆலோசனையில் நடந்துடுவான்.
பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். இடத்த காலி பண்ணணும். யார் ஓடினா? ஓடின ஒரு ஆளை சொல்லுங்கள். யோசேப்பு தப்பான இடத்தை விட்டு ஓடினான். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அந்த அந்த சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக, இப்போது நான் சொன்ன ஒரு வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன், அந்த வீட்டில் விசுவாச குடும்பம் தான், ஆனால் ஒரு சில பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் போன உடனே முதல்ல இவர்கிட்ட சொன்னேன், இது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பிள்ளைங்களை சொன்னேன், நான் இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்னா இது ஓடக்கூடாது, இது ஓடுனா இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ எல்லாம் டப் டப் டப்னு ஆஃப் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, எப்போவுமே இது இங்கே ஓடக்கூடாது. ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். என்ன பாஸ்டர் நீங்கள் அவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னா, தேவன் இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? இப்போ அந்த குடும்பமே இப்போ அந்த இடத்துல இருந்து ஓரளவுக்கு திருந்திட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு, தூங்குகிற நீ முதல்ல விழித்து, அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. தூங்குகிற நீ முதல்ல என்ன செய்யணும்? விழிக்கணும். விழிச்சா அப்போ தான், ஐயோ நான் தூங்கிட்டேனோ, சொல்லுங்கள், ஐயோ நான் தூங்கிட்டேனோ. ஏன்னா சில நேரத்தில் பாருங்கள், இப்போ நைட்லாம் நம்ம முழிச்சிருந்தோம்னா சில இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்மளை அறியாமல் என்ன செய்யும், நமக்கே தெரியாது, அப்படியே அசந்துருவோம். டக்குன்னு விழிக்கும்போது ஐயோ இது என்னடா இது, நம்ம பாட்டு உட்காந்துட்டு தூங்குகிறோம். சில இடத்துல சர்ச்சிலே சில பேருக்கு அப்படியே போதை வரும். அது இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா முகங்களும் எனக்கு தெரியுதில்ல, ஆனால் என்ன சூழ்நிலையே தெரியாது. இப்போ எனக்கே இந்த வாரம் தம்பி மெசேஜ் கொடுத்தாப்புல நைட்டு, ஏன்னா சாயந்தரம் தான் சொன்னாப்புல, ஆனால் நீங்கள் ஒரு செய்தி எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். சரி ஓகே. நான் எப்போவுமே எனக்கு வந்து நாங்கள் தலைமை சபையில் இருக்கும்போதே எனக்கு வந்து எமர்ஜென்சி பிரசங்கியார்னு பேர். ஏன்னா இன்றைக்கி யாராவது ஒரு பாஸ்டர் வரேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு வராமல் போனாங்கன்னா உடனே தம்பி இங்கே தான் உட்காந்துருப்பேன், தம்பி இங்கே வா, நீ இன்றைக்கி மெசேஜ் கொடுத்துருன்னுவார். அப்போ நம்ம எமர்ஜென்சி லைட்டு எப்போவுமே கையில் இருக்க வேண்டியிருக்குது இல்லையா? அந்த காலத்திலேருந்து எப்போவுமே எனக்கு ஊழியத்துக்கு அடிஷ்னலாக ஒரு மெசேஜை ரெடியாக வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கே கர்த்தர் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவார்னு தெரியாது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போவோம், திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் மெசேஜ் கொடுத்துருங்கன்றாங்க. சில நேரத்தில் வெளியூருக்கு போகும்போது நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் மோஸ்ட்லி போகிறதில்ல, போனால் ஊழியத்துக்காக போவேன். அப்படி இல்லை ஒரு சனிக்கிழமை ஒரு கல்யாணம் அல்லது திங்கக்கிழமை ஒரு கல்யாணம், இன்றைக்கி போயாகணுங்கிற மாதிரி 1-2 காரியங்கள் அப்படி நடந்திருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு சபைக்கு நான் போவேன். அன்றைக்கி ஒரு சபையில் போய் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே உட்காந்துருப்பேன். எதுக்குன்னா உட்காந்து ஒரு மெசேஜ் கேட்போம் அப்படின்ட்டு. அது எப்படியாவது அவங்க கண்ணில் நம்ம மாட்டிடுவோம். உடனே கூப்பிட்டு பாஸ்டர் மெசேஜ் கொடுங்கன்னுவாங்க. அப்போ எப்போவுமே நமக்கு ஆயத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்படி தான் நான் எப்போவுமே இருந்து நான் பழகியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு போன சனிக்கிழமை அந்த மாதிரி சரி ஓகே தம்பி நான் கொடுக்குறேன்ட்டேன். ஆனாலும் நைட்லாம் உட்காந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் கிடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது, கண்ணு திறந்துருக்குது, உள்ளே மூடிருச்சு இல்லையா? கண்ணு திறந்து தான் இருக்குது, உள்ளே இன்னொரு லேயர் வந்து மூடிருச்சு. அப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது காரணம் என்னென்னா தூக்கம் இல்லாததுனால. ஏன் சொல்கிறேன்னா நம்ம தூங்குறோமா தூங்கலையான்னு நமக்கே தெரியாமல் நம்ம தூங்குகிறோம். ஆமென். அதுதான் சொல்கிறாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு நம்ம எங்கே இருக்கிறோம், யார் கூட உட்காந்துருக்கோம், எப்படிப்பட்ட கூட்டத்தோடு நம்ம உட்காந்துருக்கிறோங்கிறத பார்த்து அதை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். அல்லேலூயா. இப்போ எனக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்னுடைய வீட்டில் எல்லாருக்குமே எதிர்ப்பு தான். அப்போது கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஒளியும் ஓடத்தான் செய்யும். என்னம்மா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஓடும். என்னைக்காவது நான் உட்காந்து பார்த்துருக்கேன்னா? அது ஒளியும் ஓடும்போது நாங்கள் சர்ச்சில் உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள். அல்லேலூயா. ஆமாம். வீட்டில் இது சொன்னாங்க, வீட்டில் இதை செஞ்சாங்க. கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போவுமே ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை மாற்றி பாருங்கள், கிறிஸ்து உங்களில் பிரகாசிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனி ஒரு வெளிச்சம் உண்டாகுங்க. அப்போ அதில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொருத்தர் ஒரு விதத்தில் மந்தமாக இருப்பீங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விழித்து எழ வேண்டியது அவசியம். எபேசியர் நியாயாதிபதிகள் 5:7 வாசிங்க.
தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். அதாவது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார்னா போட்டிருக்குது. வார்த்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார்ல, உன்னில் பிரகாசிப்பார்னா உனக்குள்ளிருந்து பிரகாசிப்பார், உனக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அவருடைய வெளிச்சம் உன்னிலிருந்து வெளிப்படும், அவருடைய வார்த்தை உனக்குள்ளிருந்து புறப்படும். அல்லேலூயா. அப்போது அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு அசாத்திய தைரியம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, கிறிஸ்து நமக்கு உள்ளிருந்தால் வரும். எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற ஒரு நினைப்பிலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆவிக்குரிய திமிர் வந்துடும். அல்லேலூயா. அந்த திமிர் இருக்குதா? மற்றதுலெல்லாம் திமிர் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அவர் கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்ய போகும்போது எப்படி செய்வார் அதெல்லாம் தெரியாது, எப்படியோ செய்வார். அல்லேலூயா. ஆமாம், எப்படி செய்வார்லாம் தெரியாது. போய் அங்கே போய் தாவீது யுத்த காலத்தில் நிற்கிறான். ஒருத்தன் நின்று மொத்த ஆட்களுக்கு வேலை காட்டிட்டு நிற்கிறான். பார்க்குறான், என்ன நீ என்ன 6 அடியாக இருந்தானே, 8 அடியாக இருந்தானே, 80 அடியாக இருந்தானே, எங்கள் ஆண்டவரோட நீ ஹைட்லாக இருக்கிற. அந்த திமிர் எங்கேருந்து வந்துச்சு? அல்லேலூயா. அவன் எழும்புனான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 1000 பேர் மந்தமாக இருந்தாலும் அவன் எழும்புனான். அவனுக்குள்ள கிறிஸ்து அவனுக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரெய்னாட் பாங்க மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் நின்று நடுவில் நின்று பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி நின்று ஆடுறான் கிடந்து பயங்கரமாக. அவர் அங்கே பிசாசுக்காக ஜோம் பண்ணிட்டுருக்கிறார். நாங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படின்னு பெரிய பட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கிறோம். அப்போது ஒருத்தன் நின்று சுற்றி பயங்கரமாக பிசாசு பிடிச்சி ஆடுறான். சரி, நாங்களும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் போகும். பிசாசு மாதிரி இருக்கிற ஆள் என்ன செய்ய முடியும்? சொல்லுவாங்கள்ல, தூங்குற ஆளை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை என்ன செய்ய முடியாது? எழுப்பவே முடியாது. அவன் அங்கே இருக்கிற அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக அவனால் அங்கே பிசாசால் இருக்க முடியாது. பார்த்தா அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் அடிக்கிறான், ஊழியக்காரங்க கிட்ட போனால் அடிக்கிறான். எனக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சு. அல்லேலூயா. எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தோடு சேர்த்து மாம்ச வைராக்கியமும் சேர்ந்துருச்சு. தேவனுடைய ஜனத்தின் மேல் கை வைக்கிறதுக்கு இவன் யார்? அல்லேலூயா. நேராக போன சட்டையை பிடிச்சேன், இழுத்து சப்புன்னு ஒரு அறை விட்டேன். அவ்வளோதான். நான் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அடித்தோடனே ஆளுக்கு மேலே பாஞ்சு தாக்குதலை நடத்திட்டானுங்க. அப்புறமா அவனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து பார்த்தா ஆர்எஸ்எஸ்காரன் வேணும்னு உள்ளே பிசாசு பிடிச்ச மாதிரி நடித்து கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் அடிக்கலான்னு நினச்சான். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. ஒரே அடியில் சுருண்டு விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் ஏற்கனவே அடி வாங்கிட்டு நின்றவங்களாம் சும்மா நிற்பாங்களா? அவன் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிட்டு அடிக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். அத்தோட திருப்பி எவனை வருவாங்கிருந்து இது, அதாவது இது சரியாக தப்பான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை ஆஃப் பண்ண வச்சார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் அந்த 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 விசுவாச திமிரு, தேவ ஜனங்களை தூஷிக்கிறதுக்கு இவன் யார்? அந்த வைராக்கியம்தான் தாவீதுக்கு வந்துச்சு அன்னைக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த வைராக்கியம்தான் அவனை ஜெயிக்க வச்சிச்சு. அவன் திறமை அதெல்லாம் வேறு விஷயங்க. கம்ப்ளீட்டாக கவர் ஆகியிருக்கிற ஒரு பாடி. அவனை போய் வீரன்னு வேறு சொல்கிறாங்க பாருங்க. வீரன்னா எப்படி வரணும்? வாடா என்னை தொட்டு பாடுறான்னு சொல்லணும். தொடறதுக்கு தான் இடமே இல்லையே. ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக மெட்டல் பாடி கவர் பண்ணி வச்சுருக்கான். அவனை போய் வீரன் எவனா சொல்லுவானா? பால்கனியில் நின்று சில நாய் குலைக்கும். எதுக்கு? கண்டிப்பாக அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு. அது மாதிரி பார்த்தா கரெக்டாக கர்த்தர் அந்த நெத்தியில் போய் படம் வச்சார். அது காரணம் அந்த விசுவாச திமிரு தான். இருக்குதா திமிரு? நீங்களாம் திமிரு பிடிச்சவங்க தானா? அல்லேலூயா. மாம்சத்தில் திமிரு இல்லை, ஆவிக்குரிய ஒரு திமிரு. அப்போது இந்த தெபராளாகிய நான் எழும்பும் அளவும், தெபராள்ங்கிற ஒரு பெண், அவள் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், 2 விஷயத்தை சொல்கிறா. இங்கே இருக்கிற நீங்கள்
எப்படி எழும்பணும்னு சொன்னால், அநேகருக்கு ஆவிக்குரிய தாயாக, ஆவிக்குரிய தகப்பனாக நீங்கள் எழும்பணும், நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே. ஆமென். இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் அந்த 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது 4:1 வாசிமா. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அதாவது ஏகூத் மரணம் அடைந்த பின்பு, ஏகூத் என்பவன் அந்த நாட்களில் அநேக இரட்சகர்களை எழுப்பினார் ஆண்டவர். அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு காப்பாற்றுறதுக்குன்னு சில பேர் ஆண்டவர் எழுப்பி விட்டார். ஏகூத் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருந்தான். வைராக்கியமாக இருந்து தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான், ஆலோசனைகளை கொடுத்தான். அந்த ஆலோசனைகள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்ல எழுப்புதலாக தான் இருந்தாங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க. இப்போ ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நல்லா தான் இருந்தாங்க, கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தாங்க, ஆண்டவரை குறித்து வைராக்கியமாக இருந்தாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருந்தார். இப்போ ஏகூத்து மரணம் அடைஞ்ச உடனே இவங்க தூங்கி இவங்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதான் அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 2 பார்த்தீங்கன்னா, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். பாவமும் அக்கிரமும் வந்துருச்சுன்னா நீங்கள் என்னவாயிட்டீங்க? சத்தமாக சொல்லுங்கள், பயமாக இருக்கா? பாவமும் அக்கிரமும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம செத்தவங்களாயிடுறோம். எபேசியர் 2 தான் சொல்லுது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ ரட்சிப்புங்கிறது அதுதான். பாவத்திலும் அக்கிரமத்தில் கிடக்கும்போது நம்ம மரித்து கிடந்தோம், நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு. அன்றைக்கி யாராவது நம்ம வந்து என்றைக்கா நமக்கு தெரிஞ்சா நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ஏதாவது நமக்கு தப்புன்னு தோணிச்சா? என்ன ஊரில் உலகத்தில் எவனும் செய்யாதையா செஞ்சுட்டேன், அவன் செய்யலையா இவன் செய்யலையான்னு சொல்லி யாரையோ சாக்கு போக்கு சொல்லி நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு நமக்கு உணர்வு இல்லை. உயிர் வந்த பிறகு நமக்கு உணர்வு வந்துச்சு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மை சகல சத்தியத்தின் பாதையிலும் நம்ம நடத்தினார். ஒரு காரியத்திலையும் நம்ம ஷார்ப்பாக இருந்தோம். அப்போது இங்கே வந்து ஏகூத் என்கிற ஒரு ஊழியக்காரன் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக இருந்தாங்க. ஊழியக்காரன் மறைந்த பின்பு பரிசுத்தமும் மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ சபைக்கு வரும்போது நீங்கள் ஊழியக்காரனுக்கு முன்னாடி வரீங்க. ஊழியக்காரனை விட்டு வெளியில் போகும் பொழுது ஊழியக்காரன் உங்களுக்கு மறைந்து போயிடுறார். விசுவாசிகளோடு இருக்கும்போது விசுவாசிகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருப்பாங்க. நம்ம ஐயோ அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சில காரியங்களை செய்ய மாட்டோம். ஆனால் விசுவாசிகளும் நம்முடைய கண்களுக்கு மறைந்து நம்ம உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு பள்ளிக்கு போகும்போது, இப்போ கல்லூரிக்கு போகும்போது, ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு மறைந்து இருக்கிறாங்க. அப்போது நம்ம பொல்லாப்பானதை செய்கிறோமா? புரியுதா? அப்போ ஏகூத்து மரணம் அடைஞ்ச பின்பு, அப்போ ஏகூத்தானே செத்து போனான், ஏசுநாதர் செத்து போகலைல்ல? சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏகூத்தன அவன் ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, அவங்களும் உலகத்தில் சாக போகிற மனுஷன் தானே. ஆனால் நித்தியம் வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது யார் சொல்லுங்கள்? ஏசுநாதர் தான் இருப்பார். அப்போ ஏகூத்து மரணம் அடைஞ்சாச்சு, ஏசுநாதர் மரணம் அடையலை. ஆனால் அதுக்குள்ளே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு மோசே மலையின் மேலே ஏறி போய் 40 நாள் தண்ணி குடிக்காமல், நீங்கள் அந்த என்ன மலை, சீனாய் மலையை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் போய் போட்டு பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் போய் சீனாய் மலைன்னு போடுங்க. ஒரு காக்கா கூட அங்கே இருக்க முடியாது. ஒரு மரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே வெறும் கல் தான். அங்கே தண்ணியும் கிடையாது, சோறும் கிடையாது. நம்மளால் ஒரு நிமிஷம் அங்கே இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. இவ்வளோ ஜனங்களை நான் வழி நடத்தணும். இவ்வளோ பெரிய போராட்டம். ஆண்டவரே, ஏற சொன்னீங்க. ஒரு கொல்லிமலையில் ஏற சொல்லக்கூடாதா? இல்லையா? இல்லையா? ஒரு பச்சை மலையில் ஏற சொல்லக்கூடாதா? ஒரு கல்வராய மலையில் ஏற சொல்லக்கூடாதா? ஏதோ இங்கே தண்ணியாவது கிடைக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் எதையாவது காட்டில் கிடக்கிற ஒரு பழத்தையாவது பிடுங்கி சாப்பிடலாம். அங்கே போனால் பாருங்கள், இயேசுநாதர் வந்து 40 நாள்
இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்துட்டு பிசாசு வந்தபோது என்ன சொன்னால் கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். வேறு ஒன்றும் கிடையாதுங்க, கல் தான். அப்படிப்பட்ட இடத்துல போய் அவன் 40 நாள் யாருக்காக? தேவ ஜனங்களுக்காக காத்து கிடக்கிறான். தேவ ஜனங்கள் மோசேயுடைய பார்வையிலிருந்து மறைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? பாவத்தில் விழுந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்கிறது, இனி உன்னுடைய போதகர்கள் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. எப்போவுமே நீங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க. எப்போவுமே இயேசுநாதர் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்கிறதே நீங்கள் நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த தூக்கம் வராது, ஆவிக்குரிய நித்திரை வராது. நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்துட்டுருக்கோம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். இந்த வார்த்தை 2 வார்த்தை, ஒரு வாட்டி ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறா. இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போது உங்களை சுற்றிலும் இருக்கிற வீடுகளை பாருங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற குடியிருக்க மக்களை பாருங்கள். பாழாய் போன நிலைமையில் கிடக்குது, குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது, பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி கிடக்கிறது. அப்போ என்னை தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா இந்த இடத்தில் நான் ஒரு தாயாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அநேகர் என்கிட்ட ஆண்டவரை பற்றி கேட்கணும், அநேகருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். எழும்புனா தான் பிரகாசிப்பார். ஆமென். அப்போ நாம் கர்த்தருக்குள்ளே எழும்பணும். ஆனால் எழும்ப விடாமல் பல காரியங்கள் நம்ம இழுக்கும். புரியுதா? இப்போது உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், உங்களுக்கு இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நைட்டு படுத்துட்டு காலையில் என்னால் எழுந்திருக்கவே முடியல. அவ்வளோ அந்த இடுப்பு வலி, கால் வலி. இன்றைக்கி போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் போட்டு மிதித்து போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஆயில் மசாஜ் போட்டு அதுக்கு பிறகு உப்பு போட்டு ஒத்தரம் கொடுத்து 2-3 வாட்டி ஒத்தரம் கொடுத்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று வந்திருக்கிறேன். இதை நான் பெரிய தியாகம் பண்ணேன்னு சொல்ல வரல. நான் உங்களுக்கு முன்னாடி எழும்பி பிரகாசிக்கணும்னா எனக்கு போராட்டம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும்னா உங்களை எழும்ப விடாமல் தடுக்கிற அந்தகாரத்தின் சக்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தூங்க வைக்கும், உங்களை சோர்ந்து போக வைக்கும், உங்களுக்குள்ள ஒரு விரக்தியை உண்டாக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? தடைகளை உடைத்து கொண்டு தான் நம்ம எழும்பி ஆகணும். அதாவது இந்த நமக்கு சரி 8 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். இதே நியாயாதிபதிகளில் 3வது அதிகாரத்தை வாசிங்க. 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிமா. கானான் தேசத்தில் நடந்த, நல்லா கவனிங்க, 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் கவனிங்க, முக்கியமான வசனம் பேசு. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல எங்கே இருந்தாங்க? எந்த ஊரில்? இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் இருந்தாங்க, எகிப்தில் இருந்தாங்க. எகிப்து என்பது பாவ வாழ்க்கை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. இவங்க எந்த யுத்தத்தையும் பார்க்கல. வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம், அவ்வளோதான். எண்ணத்தையோ போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அடித்து வேலை வாங்குவாங்க. வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் வேலைக்கு அரை நாள் கூலியை கொடுப்பாங்க. வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா. அதுக்கு மேலே எதாவது பேசாத, வாய மூடு, அவ்வளோதான். இப்படியே அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்கள் யுத்தங்களை அவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா எகிப்து சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம், அதற்கு எதிர்த்து யாரும் வரமாட்டாங்க. அதனால் அந்த தேசத்தில் அவங்க யுத்தங்களை பார்க்கல. இப்போ கானானுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு யுத்தமே. புரியுதா? எகிப்தில் இருக்கிற வரைக்கும் யுத்தம் கிடையாது. நீங்கள் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பெரிய ஆவிக்குரிய யுத்தம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரியும் எல்லா விதத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா? அதுவா பரவாயில்ல, லஞ்சம் வாங்குறியா வாங்கிக்கோ, பொய் சொல்லணுமா சொல்லிக்கோ, திருடணுமா திருடிக்கோ. அந்தந்த இடத்துக்கு என்னென்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். யுத்தம் கிடையாது. இப்போ கானான் போகணும். எந்த கானான்? பரம கானானுக்கு போகணும். பரலோகத்தை நோக்கி தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தான் யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே ஒரு முடிவு பண்ணிட்டு போவீங்க. இனிமேல் நான் இப்படி இருக்கணும், இனிமேல் இப்படி ஜெபிக்கணும், இப்படி பைபிள் வாசிக்கணும், நல்ல தீர்மானத்தோடு போவீங்க.
அல்லேலூயா. வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கீழே இருக்குது. அனைவரையும் சோதிப்பதற்காக, யுத்தத்தை அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததி யாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், கர்த்தர் சில ஆட்களை விட்டு வச்சிருக்காரு. எதுக்குன்னா நீங்கள் யுத்தம் செய்கிறதுக்கு, ட்ரைனிங் ஆகிறதுக்கு. அல்லேலூயா. நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. ஏன் ஆண்டவரே இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கத்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தில் அதாவது என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் நம்மளை ஞானியாக்கிறோம். போராடி போராடி ஆண்டவரே எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, பரலோகம் ஒன்று தான் நமக்கு சந்தோஷமானதுங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த பூமியில் அநேக யுத்தம் பண்ணுறதுக்கு சில நபர்களை விட்டு வச்சிருக்கார். அப்போது அதை சொல்கிறாரு, அந்த யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு யாரை விட்டு வச்சிருக்காருன்னு தெரியாது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை தலை தூக்க முடியாத, ஒரு ஊழியத்தை செய்ய முடியாதபடி, நீங்கள் ஒரு தெவரோலாய் போல எழும்ப முடியாதபடிக்கு யாரோ சில பேரை விட்டு வச்சிருப்பார். ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிடுவேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆட்களை தான் விட்டு வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அவங்க இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசுநாதரை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துகிறவங்களே அவங்க தான். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறதுக்கு அவங்கள தான் வச்சுருக்காரு. ஏன்னா ஏகூத்து மறைஞ்சு போனால் தான் உடனே மறுபடியும் பொல்லாப்புக்குள்ளே வந்துடுறாங்களே. புரியுதா? நான் சொல்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற வரைக்கும் வைராக்கியமாக இருந்த ஆட்களுக்கு சுகபோகமான சூழ்நிலைகள் வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. அது ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், ஊழியம் செய்கிற விசுவாசியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அறிஞ்ச எத்தனையோ பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்களே. இங்கே நின்று சாட்சி சொன்ன நிறைய பேர் காணுமே, எங்கே போனாங்க? அல்லேலூயா. தேவன் தெளிவாக சொல்லியிருக்காரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு ஒரு விதமான உபத்திரவம்னா எனக்கு வேறு விதமான உபத்திரவம் இல்லையா? யாருக்கு உபத்திரவம் இல்லை? சில பேர் நினைப்பாங்க பாஸ்டர் அப்படியே ஆவியில் மிதந்துட்டு இருப்பார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் அப்படி யாரையும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் 5 பேர் வச்சுருக்காரு. இங்கே ஆட்களை என்னங்க பார்க்கலாம். பெலிஸ்தியர்களே 5 அதிபதிகள், கானானியர்கள், சீதோனியர்கள், பாகால் எர்மோன் துவங்கி இருக்கக்கூடிய ஏவியர்கள். இன்னும் கீழே இருக்கு பாருங்கள். இப்படி 5வது வசனம் பாருங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் 6 பேரை விட்டு வச்சிருக்காரு. 6 பேர் இல்லை, 6 ஜாதிகளை தேவன் விட்டு வைத்திருக்கிறார். 6 நாளும் போராடிட்டு 7வது நாள் உட்காருங்க சர்ச்சில். அல்லேலூயா. எல்லாம் விடுதலையோடு துதிங்கன்னா, எங்கள் பாஸ்டர் 6 நாளும் வச்சு செஞ்சாங்களே பாஸ்டர். அல்லேலூயா. எங்கே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் துதிக்கிறது? அதெல்லாம் ஜெயிச்சு தான் துதிச்சாகணும். அல்லேலூயா. 6 ஜாதியும் ஒரு நாளைக்கு ஒரு ஜாதி அவன் கியூவில் நிற்பான். திங்கக்கிழமை ஒரு ஜாதி இல்லையா, செவ்வாய்க்கிழமை ஒரு ஜாதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விதமாக பிரச்சனை கொண்டு வருவான் பிசாசு. அப்போ இது எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு. அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்தால் பெரிய சப்ஜெக்ட் ஆகிடும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் நீங்கள் எழும்புகிறதுக்கு, நீங்கள் ஒரு தெவராலை போல எழும்புகிறதுக்கு சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போது வருமானமே போச்சு. நான் தான் குடும்பத்துக்கு மூத்தவன். வருமானம் கொடுத்து ஆகணும். வருமானத்தை என்னுடைய குடும்பம் எதிர்பார்க்கிறது நியாயம். ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு போக சொல்கிறார். புரியுதா? அந்த நாட்களில் குடும்பத்தில் அவ்வளோ தரித்திரம். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய வியாபாரமும் லாஸ் ஆகி அவங்களும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நானும் என் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு, நான் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருந்து நானும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்தாச்சு. 2 பேரும் வீட்டில் உட்காந்தா சோத்தை யார் போடுவாங்க? அல்லேலூயா. அவ்வளவும் தடை தான்.
ஊழியத்துக்கு போனால் சரி ஏதோ நம்மளை பாஸ்டருக்கு டிரைவராக போகிறதுக்கு கூப்பிட்டாங்க, ஊழியத்துக்கு தான் போகிறோம். நான் நினச்சேன் ஒரு 3000 ரூபா சம்பளமாவது கொடுப்பாருன்னு. அங்கே போனால் மாதம் 500 ரூபா சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு. இல்லை லூயா, அவர் சொல்கிறாரு 500 ரூபாயும் அப்படியே கொண்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்துடாத, பாதியை நீ செலவுக்கு எடுத்துகிட்டு கொடுங்குறாரு. இதை தூக்கி பார்த்தா இதில் பாதியா? அவர் என்ன நினைச்சாரோ, அவரை கர்த்தர் எதுக்கு அப்படி நடத்தினாரோ தெரியாது, என்ன பழக்க வச்சார். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஏற்பட்ட அவமானங்களுக்கு நிந்தைகளுக்கும் குறைவில்லை. கர்த்தர் சொன்னார், நீ தெபரோலை போல் எழும்பணும், எழும்புறதுக்கு தடைகள் இருக்கத்தான் செய்யும். நீ எழும்புனா நீ உன்னுடைய பகுதிக்கு நீ தாயாக எழும்புவாய். நீ அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக இருப்பாய். அநேகர் வந்து உன்னிடத்தில் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. எழும்பலைன்னா ஆறுதல் அடைய மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கர்த்தர் உங்களிலே பிரகாசிக்கிறாரோ உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க. அக்கா எனக்கு ஒரு பிரச்சனைக்கா ஜெபம் பண்ணுங்க, அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? அப்போ நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அவங்களுக்கு அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கும்படி இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எனக்கு தடை இருக்கத்தான் செய்யுது, எனக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது, ஆனாலும் நான் தாயாக எழும்புவேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறீங்க. நான் நேற்று பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உங்களுடைய அக்கா வீட்டுக்காரரை பார்த்தேன், பாஸ்டர் பால் ஐசக். அவர் கடந்து போகிற பாதைலாம் ரொம்ப பயங்கரமான பாதை. அவங்களுடைய கூட உடன் பிறந்த சகோதரியுடைய அவங்க அக்கா வீட்டுக்காரர் ஒரு மூத்த போதகர், ஏஜி ஸ்தாபனத்தில் ஒரு மூத்த போதகர். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரன்னிங்லேயே ஓடுவார். காலையிலேயே எத்தனை கிலோமீட்ரு இந்த வழியாக ஓடுவார். நான் வழியில் பார்த்து பாஸ்டர் ஆமாம் போயிட்டு 10 கிலோமீட்டர் அவர் சொல்லுவார். போயிட்டு இருக்கும்போது என்ன தான் தெரிஞ்ச பாஸ்டராக இருந்தாலும் பிரைஸ் லாட் பாஸ்டர் அப்படின்னா பிரைஸ் லாட்னு ஓடிட்டே இருப்பார், நிற்க மாட்டார். ஆள் அப்படி ஸ்லிம்மாக இருப்பார். இப்போ பார்க்குறேன், நேற்று தான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன், ஆள் நல்லா குண்டாயிட்டார். ஏன்னா மனைவிக்கு முடியலை, மனைவி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ரொம்ப நாள் கழித்து அவரை நான் நேற்று பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்போது ஊழியக்காரங்களுக்கு என்ன சாதாரண பிரச்சனையில் போயிட்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்டத்தில் தான் போய்கிட்டுருக்குறாங்க. ஆனாலும் அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க? உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். நான் தெபரோலை போல் என்ன செய்யணும்? நான் எழும்பணும். காலத்தை அறிந்தவர்களாய், இனி காலம் இல்லை, எவ்வளோ காலம் தேவன் இந்த பூமியில் நம்மளை வச்சுருப்பாரோ இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு நான் பிரயோஜனமாக நான் வாழ்ந்துடணுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம இருந்து தெபரோலாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நீங்கள்லாம் இனி வருகிற நாட்களில் இந்த சபையில் அநேகருக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக இருக்கணும். அநேகரை சத்தியத்துக்களை வழி நடத்தக்கூடிய தாய்மாராக இருக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த சபையில் இனி பின் வருகிற சந்ததியார் உங்களை ஒரு தாயாக பார்ப்பாங்க. அப்படி நான் சில தாய்மாரை நான் சபையில் பார்த்துருக்குறேன். நாங்கள் வாலிப நாட்களில் கர்த்தருக்குள்ளே வளரும்போது எங்களை நல்லா உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளே உருவாக்கினவர்கள், அவங்கள பார்த்து நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துருக்குறோம். சிலரை பார்த்து இடறியும் இருக்கிறோம். சிலர் தாய் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் தாய் மாதிரிலாம் இருக்காதீங்க, தாயாகவே இருங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது எல்லாரையும் அரவணைத்து தட்டி கொடுத்து யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. யாரையும் ஒரு ஆள் ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குதுன்னா உடனே அவங்கள போட்டு குத்துன்னு குத்தி அவங்கள குற்றவாளி ஆக்காதீங்க. நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறுகளை எப்படி மறைக்கிறாளோ அதுபோல் மறைத்து அந்த தவறிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள ஒருபோதும் குற்றவாளிகளாக நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. அதாவது என்கிட்ட பல வாலிப பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நான் தவறு செய்யும்போது என்னை நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஓடி போயிருப்பேன், ஆனால் அன்பு காட்டினீங்க, அதனால் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் நிற்கிறேன் அப்படின்னா எத்தனையோ வாலிப தம்பிகள் சொல்லியிருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தருடைய தவறு இன்னொருத்தருக்கு போகாது. அது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் மட்டும் இருக்கணும். அப்போ தான் நம்ம தாயாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஆறுதல் பிள்ளைகளாய், அதாவது பர்னபாஸ் நினைக்கிறேன், அவனுக்கு ஆறுதலின் மகன் என்று பேர், அநேகருக்கு ஆறுதல் செய்யக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தது. அப்போ அந்த பாழாய் போய் கிடந்த கிராமங்கள் அது நல்ல ஒரு சீர்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டுமானால் நான் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இப்போ நமக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் இதனுடைய
கண்டினியூஷனை பார்ப்போம். இந்த 7வது 5:7 பிறகு உள்ள வசனத்தை நான் வேகமாக வாசிச்சுட்டு இதனுடைய விளக்கங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5:7 இந்த வார்த்தையை பார்த்தோம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. 8வது வசனம் பாருங்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ. கீழே நிறைய வசனம் இருக்குது. அதாவது என்னென்னா, நூதன தேவர்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. புதுசாக கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எது எல்லாமோ வந்துடுது. புரியுதா? இன்றைக்கி நிறைய பேருக்கு கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல செல்ஃபோன் வந்துடுச்சு. சரியா? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல செல்ஃபோன் வந்தாச்சு. அப்போ செல்ஃபோன் வந்த உடனே அவர் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறார் இல்லையா? நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலைன்னு யாரையுமே. இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெஸ்ட்டு வந்த உடனே சேரை தூக்கி கொண்டு வெளியே போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க. இதான் எங்கள் மாமி வராங்க, மாமியை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டத்துக்கு வெளியில் சேரை போட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் வந்து அங்கே இருப்பாங்க இல்லையா? ஆண்டவரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறு ஒரு காரியத்தை வைக்கும்போது ஆண்டவர் அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவார். அப்போ இஸ்ரவேலில் அவள் ஏன் தாயாக எழும்ப வேண்டி இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி என்னென்னமோ இருக்குது. புரியுதா? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. எப்போ இயேசுநாதர் வெளியே போயிடுறாரோ யுத்தம் வாசல் வரைக்கும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. 1000 போராட்டத்துலேயும் பிரச்சனைகள்லையும். அதாவது என்னென்னா, நமக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நமக்கு வழி தெரியும், அவங்களுக்கு வழி தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற தைரியம் இருக்குது, அவங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக நேரங்களில் நம்மை பாடாப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் அநேகருக்கு சாட்சிகளாக மாறும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாதாளத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாருங்கிறத ஒரு நாள் நம்மை சாட்சியாக தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ எனக்கு ஏன் இந்த ஒரு போராட்டம், எனக்கு ஏன் ஒரு யுத்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தாயாக எழும்புங்க. ஃபஸ்ட் இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சிடட்டும். இந்த பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரும். அல்லேலூயா. என்ன பாச இப்படியா தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க? இந்த பிரச்சனை முடிஞ்சால் வருமா வராதா? அது பாஸ்டர் சொன்னாலும் வரும், சொல்லலைனாலும் வரும். ஆமென். அது வரும், அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சளி வேண்டான்னா மூக்கை அறுத்து போட்டுருங்க. இல்லையா? மூக்கை இல்லைனாலும் சளி இருக்கும். ஏன்னா அது வேறு ரூட்டில் வருது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை எழும்பும்படியாக நமக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் தாயாக எழும்பும் அளவும் அப்படின்னு சொன்னால், இதே தெபொராள் வந்து ஒரு பெரிய ஒரு வீர தாயாக எழும்பினா, பெரிய யுத்தத்துக்கு அவள் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து ஒரு சேனையை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாள். அது நம்ம அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஆனால் அவள் எழும்பாமல் இருக்கும் பொழுது இஸ்ரவேலில் தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆனால் எழும்பின பொழுதோ சரியாக ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து ஒரு பெரிய யுத்தத்தில் தேவ ஜனங்களை வந்து ஜெயிக்க வைத்து மறுபடியுமாக கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ண வைத்தாள். ஆண்டவர் தான் தெய்வங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவள் தாயாக எழும்பினாள். நாமும் எழும்பியாகணும். ஆமென். நித்திரை விட்டு எழும்பத்தக்க வேலை ஆயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். அதனால் விசுவாசிகளான பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட நமக்கு இன்னும் நாள் சமீபம் ஆயிடுச்சிங்கிறத நம்ம உணர்ந்து நாம் எழும்பி பிரகாசிப்போம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டது போல் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஒளி வந்திருக்குதா? இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. தீர்மானத்தை எடுத்து விட வேண்டிய விஷயத்தை விடுங்க. அதாவது வெளிச்சத்தை அநேக நேரங்களில் இப்போ அந்த நாட்களில் அரிக்கன் லைட் இருக்கும். வீட்டில் வந்து சாயந்தரம் ஒரு 6 மணி ஆச்சுன்னா அரிக்கன் லைட்டு கொளுத்தணும். எத்தனை பேருக்கு அந்த அரிக்கன் லைட்டு பார்த்துருக்குறீங்க? இல்லையா? எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். இன்றைக்கி யார் லைட்டு கொளுத்துறதுங்கிறதுலே பெரிய சண்டையாக இருக்கும் எனக்கு எங்கள் அக்காவுக்கும். நேற்று நான் தான் கொளுத்துனேன், இன்றைக்கி நீ தான் ஏன்னா சும்மா கொளுத்துறது இல்லை, அந்த சிம்லியை எடுத்து என்ன செய்யணும்? உள்ளே துடைக்கணும். சில நேரத்தில் கையில் அறுத்துரும். சரியா? ஃபுல்லாக கறி, நேற்று எரிஞ்சதுக்குரிய கறியெலாம் உள்ளே இருக்கும். அது உடையாமல் பார்த்து பக்குவமாக அந்த சிம்லியை என்ன செய்யணும்? எடுத்து துடைக்கணும். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆனாலும் அன்னைக்கு அது பெரிய கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் துடைக்கணும்? உள்ளே இருக்கிற ஒளி
பிரகாசிக்கிறதுக்கு அது தடையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே கிறிஸ்து உங்களில் பிரகாசிக்க முடியாதபடி சில புகை இருக்குது. அந்த புகையை கொஞ்சம் தொடச்சிருங்க. தொடச்சிருமா? ஹல்லேலூயா. தொடச்சிட்டோன்னா கிறிஸ்து உங்களில் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஹல்லேலூயா என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில யுத்தங்கள் பண்ணும்படி சில நபர்களை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் விட்டு வைத்திருந்து ஆண்டவரே நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு சில காரியங்கள் எங்களை தடுத்து கொண்டிருந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி தேவரால் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதியில் நாங்கள் ஒரு தாயாக எழும்பும் பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் எங்களுடைய நகரத்திலே கிறிஸ்து பிரகாசிக்க முடியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோட பேசின காரியங்களுக்கு ஹல்லேலூயா ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று பாடுவோம். கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வ வல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவிக்குரிய மந்த நிலைமையில் இருக்காதபடிக்கு, ஆவிக்குரிய மரித்த நிலைமையில் நாங்கள் இருக்காதபடி கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலிலே நாங்கள் தாயாக எழும்பும்படி ஆண்டவரே, அநேகருக்கு ஆவிக்குரிய தாயாய் ஆவிக்குரிய தகப்பனாய் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும் நாங்கள் தங்கி இருக்கிற இடத்திலும் நாங்கள் வசிக்கிற எங்களுடைய வீடுகளிலும் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாய்
சாட்சிகளாய் இருந்து அநேகருக்கு சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை இந்த பூமியில் நீர் அழைத்த நோக்கம் ஆண்டவரே, அநேக நாட்கள் ஆண்டவரே இதை குறித்து நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எழும்புகிறதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் தேவன் நீக்கி போட்டு தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காக நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் முன்பாக வந்து செலுத்தி விட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.